அம்மா மகள் பிடிவாதம். நேகாவின் போக்கு எனக்கு புரியவே வெகு நாட்கள் ஆயின. என் சொந்த மகளே எனக்கு பல சமயங்கள் புரியாத புதிராய்தான் இருந்தாள். சமீப காலமாய் சிறுமியின் போக்கில் அதிகமான தீவிரம். இத்தனையிலும் வேதனை என்னவென்றால், சிந்திக்கவும் சில நிமிடங்கள் கிடைக்காத என் வேலை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கட்டாயம். பொருளாதாரம் காரணமாய் இல்லாமல், படித்து விட்டதின் ஒரே காரணமாய் கிடைத்த நல்ல வேலையை விட மனம் இல்லாமல் நான் வேலையை உடும்பு பிடியாய் பிடித்திருந்தேன். இயல்பாகவும் எனக்கு வீட்டு வேலைகள் செய்ய துளியை பிடிக்காது. பணிக்கு சென்று பொருள் ஈட்டுவது என்பது எனக்கு பேறு வகை கொடுத்து வந்திருக்கிறது. நேகாவின் நினைவில் ஆழ்ந்துவிடும் இம்மாறி தருணங்களில் மட்டும் நான் என் வேலையை வெறுப்பதுண்டு. இந்த மனவேதனையை கூட கணவருடன் பகிர்ந்து கொள்ளாத மனம் இடம் கொடாது இதே சாக்காக வைத்துக்கொண்டு வேலையை விற்று என்று பல்லவியை ஆரம்பித்து மூல செலவை செய்துவிட்டாலோ என்கின்ற பயம். அம்மாவிடமோ கேட்கவே வேண்டாம். 6 வயதிற்கு சற்று அதிகமாகவே முரட்டுத்தனமும் பிடிவாதமும் நேகாவிற்கு சமீப காலமாய் இருப்பதாய் எனக்கு தோன்றுகிறது. நேற்று அவள் வகுப்பு ஆசிரியர் அவசரமாய் அழைத்து தொலைபேசியில் பேசியதிலிருந்து இந்த நிமிடம் வரை மனதை குடைகிறது. யோசிக்கவென்று வலுவில் தேடிக்கொண்டே இந்த தனிமைக்கு நான் கொடுத்த விலையோ என் மதிய உணவு. காலையில் நான் செய்த வேலைகளில் ஒரு தவறும் இல்லாமல் இருந்தால் நிச்சயம் அது இமாலய சாதனையே. கைகளும் கண்களும் தங்கள் வேலையில் செய்த வண்ணம் இருக்க, மனம் மட்டும் தன் போக்கில் பிடிவாதமாய் அசைப்பொட்ட வண்ணம் இருந்தது. மதியம் போய்தான் சரிபார்க்க வேண்டும். குற்றம் குறைகளை கூறிவிட்டு அவள் நன்றாக பாடுகிறாள், பேசுகிறாள், மற்ற பிள்ளைகளோடு அருமையாக பழகுகிறாள் என்றெல்லாம் ஆசிரியர் கூறிய போதிலும் முதலில் கூறிய குற்றப்பத்திரிகை தானே என் மனம் மீண்டும் மீண்டும் அலசுகிறது. நிச்சயம் அது குற்றமாக சொல்லப்பட்டதால் அல்ல. தீர்வே காணாமல் 3 வருடங்களாய் என்னை குழப்பும் அவள் போக்கும் அதை அடைந்திருக்க தீவிரமும் தான் மனதலை சஞ்சலப்படுத்துகிறது. ஆசிரியரிடம் எதிர்த்து வாயாடுகிறாளாம். எது சொன்னாலும் தயாரான பதில், அதுவும் துடுக்கான இடக்கான பதில் தயாராய் வைத்திருக்காள். நேற்று வகுப்பில் அவரவர் குடும்பத்தாரின் படத்தை வரைந்து வண்ணம் தீட்ட சொல்லியிருக்கிறார் ஆசிரியர். இவள் எல்லாவற்றையும் செவனே செய்து வழக்கம் போல் தாயாருக்கு, அதாவது எனக்கு, கால்கள் வரையவில்லை, முழங்கால் வரை மிக அழகாக வரைந்திருக்கிறாளாம். எல்லோரையும், தாத்தா, பாட்டி, கமலா உள்பட எல்லோரையும் வரைந்து வண்ணமும் நன்றாக தீட்டி முடித்தவள் எவ்வளவு சொல்லியும் நேகா கால்கள் வரைய மறுத்திருக்கிறாள். அதன் பிறகு அவள் நான் எப்போதுமே இப்படிதான் வரைவேன், வேறு மாதிரி வரைய மாட்டேன் என்று பிடிவாதமாய் கூறியதுதான் ஆசிரியருக்கு எரிச்சலை தந்தது போலும். நேகாவை பற்றி அவள் முழுமையாக இன்னும் அறியவில்லையே. வருடம் தொடங்கி ஓரிரு மாதங்களே ஆகியிருந்தன. பாலர் பள்ளி ஆசிரியர்கள் புரிந்து கொள்ள 2 வருடம் எடுத்தனரே, அதுபோல தொடக்க பள்ளியிலும் ஆகுமல்லவா? பெற்ற தாயான எனக்கே அவளின் சில செயல்கள் பழகிவிட்ட போதிலும் புதிராதான இருக்கிறது. நேகா பிறந்ததிலிருந்து வருடக்கணக்கில் வீட்டில் பணிபுரியும் கமலாவிற்கும் பழகிவிட்டது. ஆனால் புரிய மட்டுமில்லை. நடுத்தர வயதான காரணத்தானோ என்னவோ கமலா பொறுமையாக நேகாவை சமாளிக்கிறார். இல்லையென்றா வெகுவாக சிரமப்பட்டிருப்பேன். நேற்று இரவு பேசியதில் அவளை ஒரு மனோதத்துவரிடம் காமிக்கலாம் என்று கணவரின் ஆலோசனை ஓரளவு சரியெனப்பட்டது. அதே சமயம் நிலைமையின் தீவிரமும் புரியவில்லை. மருத்துவரின் உதவி தேவையா என்றே புரியவில்லை. ஒரே குழப்பம். 3 வயதில் பாலர் பள்ளியிலே ஆங்கில பாடமும் சரி, தமிழ் பாடமும் சரி தானாய் அனாயாசமாய் செய்ய கூடியவள்தான். இருப்பினும் அம்மாவை வரைய சொன்னால் கால் இல்லாமல் தான் வரைவாள். ஆரம்பத்தில் பெரிய விஷயமாக படாத போதிலும் தொடர்ந்து நேகா அப்படியே வரைவது என் மனதை உறுத்தவே செய்தது. ஏமா, அம்மாவுக்கு கால் இல்லைன்னா எப்படி நடப்பேன்? நேகா குட்டி அம்மாவுக்கும் கார் வரையலா என்று நச்சிய செய்தாலோ போனால் போகிறதென்று சிறிது மனமிறங்கி ஒரு சக்கர நாற்காலியில் என்னை உட்கார வைக்க தயாராய் இருந்தாலே தவிர எனக்கு கால்கள் மட்டும் அவள் வரைய தயாராய் இல்லை. போன வருடம் டான்டோக்சன் மருத்துவமனையில் நண்பர் ஒருவரை காண சென்றிருந்தோம். நானும் என் கணவரும். நேகாவும் எங்களுடன் வந்திருந்தாள். அங்கு ஒரு பெண் காலில் எலும்பு முறிவால் நடக்க முடியாத காரணத்தால் சக்கர நாற்காலியில் அமர்ந்திருந்தாள். அதை பார்த்த நேகா அங்கேயே சில நிமிடங்கள் அது பார்த்தபடி மேற்கொண்டு நடக்காமல் நின்றுவிட்டாள். வைத்த கண் வாங்காமல் அந்த சக்கர நாற்காலியிலே பார்த்தபடி நின்றவளை கிட்டத்தட்ட உலுக்கி இழுத்து கொண்டுதான் நாங்கள் மேற்கொண்டு நடந்தோம்.
அவள் வெகு தூரம் சென்றும் கூட தன் பார்வையை அந்நாற்காலியை விட்டு அகற்றாமல் கழுத்தை திருப்பி பார்த்து கொண்டே வந்தாள். அன்று மாலை திடீரென நேகா, அப்பா, நாம் ஹாஸ்பிட்டலில் பார்த்தோமே வீல் சேர், அதே மாதிரி அம்மாவுக்கு ஒன்று வாங்கிடலாம்ப்பா என்ற போதும் எங்களுக்கு குழப்பதான். அவள் முகத்தில் துளியும் சிரிப்போ சந்தேகமோ இல்லை, தீர்மானமான துணி வார்த்தைகளில் இருந்தது. நடக்க முடியாடிதான் வீல் சேர் வேணுமா? அம்மாவுக்கு தான் நடக்க முடியுமே என்று அவர் சமாளித்தாலும் எங்கள் இருவர் மனங்களிலும் அடித்த குழப்ப அலைகளே அப்போது எங்கள் முகங்கள் காட்டின. இதை பற்றி நிறைய பேசி அலசியிருக்கிறோம். கணவரும் சரி, என் அம்மாவும் சரி, என் வேலைக்கு உலை வைக்க தயாராக இருந்தனர். எல்லா பேச்சும் தீர்வு இல்லாமலேயே முடிந்து வந்தது. வேலையை விடதான் நான் தயாராக இல்லையே. எத்தனை பெண்கள் வேலைக்கு போகிறார்கள்? ஊர் உலகத்தில் வேலைக்கு போகிறவங்களெல்லாம் பிரச்சனையே வருவதில்லையா என்ன? சமாளிக்க வேண்டும், சமாளிப்பேன் என்ற மன உறுதி என்னை வேலையுடன் வலுவாய் பின்னிவிட்டது. மற்ற நேரங்களில் எல்லா பிள்ளைகளும் போலவே தான் இருப்பாள். இந்த ஒரு விஷயம் தவிர அம்மாவிடம் ஆசை, பாசம் எல்லாம் சற்று அதிகமாகவே உள்ளவள்தான். அப்பாவிடமும் ஒட்டுதல் அதிகம், இரக்க குணம் அதிகம். நாய், பூனை இவைகளை கண்டால் கண்களில் மகிழ்ச்சி மின்னும். உங்களுக்கு நான் சமைக்க ஹெல்ப் பண்ணவாமா என்று பெரிய மனுஷி போல் அடிக்கடி கேட்பாள். அப்பா, உங்கள் காடையை நம்ம 2 பேருமா வாஷ் பண்ணுவோமா என்று அப்பாவையும் கொஞ்சி அழகாய் கேட்பாள். அம்மா அப்பாவிடமும் கோபமும் நேகாவுக்கு வரும். அடிக்கடி காலில் செருப்பு அணியாமல் இருக்க அவளுக்கு ஏனோ ஆர்வம் அதிகம். வெறும் காலுடன் நடக்க அவள் மிகவும் ஆசைப்படுவாள். நான் வீட்டில் காலணிகள் அணியாத நேரங்களில் என் கால்களை அவள் ரசிப்பதை நான் பார்த்திருக்கிறேன். அந்த நேரங்களில் அவள் முகம் பிரகாசமாயிருக்கும், கண்கள் ஆனந்தத்தில் ஜொலிக்கும். நான் காலணி அணிந்தால் உடனே அவள் முகம் மாறிவிடும், அவளுடைய போக்கும் மாறும். என் காலணிகளை கண்டாலே அவள் செய்கை வினோதமாகிவிடும். புத்த புதிய விலை உயர்ந்த காலணியை ஆசையை முதல் நாள் தான் வாங்கி வந்திருப்பேன். வீட்டுக்கு வந்து நான் போட்டு பார்த்து கொண்டிருக்கும் போது நேகாவின் பார்வையில் தீவிரம் தெரியும். அதன் பொருள் புரியாமல் இந்நாள் வரை நானும் பலமுறை யோசித்து சலித்ததுண்டு. நேகாவுக்கும் அம்மாவோட ஷூ மாதிரி வாங்கிடலாமா, உனக்கு என்ன கலரில் வேணும் என்று கேட்டாலும் பதில் ஒரு முறைப்பால் தான் இருக்கும். பேசவே மாட்டாள். முகத்தில் வேறு எந்த விதமான பாவமும் இருக்காது. இறுகி போன முறைப்பு மட்டுமே பிடிவாதமாய் படர்ந்திருக்கும். விஷயம் அத்துடன் முடிந்துவிட்டால் பரவாயில்லை. ஆனால் சற்று நேரம் சென்று நேகாவின் சத்தமே இல்லையே என்று தேடினாள். என் புது காலணியை வைத்து தன் கத்திரிக்கோளால் வளம் கொண்ட மட்டும் போராடி கிழித்து கொண்டிருப்பாள். முகத்தில் தீவிரம் பளிச்சென்னு தெரியும். வாய்ப்பு கிடைத்தால் விடாமல் பயன்படுத்தி கொண்டால் கோபமும் எரிச்சலும் வந்தாலும் சிரமப்பட்டு கட்டுப்படுத்தி கொண்டு விடுவேன். அதை மீறி ஓரிரு கடுஞ்சொற்கள் வரவே செய்யும் என் வாயிலிருந்து. மற்ற சமயங்களில் சற்றென அழுதுவிடும் நேகா இந்த மாதிரி நேரங்களில் சலனமே இல்லாமல் இருப்பதுதான் ஆச்சரியம். சாதாரணமாய் பேசுவதற்கு முன்னால் அழுதுவிடும் நேகாவா இவள் என்று எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். அவள் கண்களின் வெற்றியின் பெருமிதம்தான் தெரியும். பொதுவாய் எந்த பொருளையும் அழிக்கும் சுபாவம் அவளுக்கு இல்லை. காலணிகள், அதிலும் என் காலணிகள் தான் அவளை ஏனோ வேறுபட வைத்தன. இது ஏனென்று நான் பலமுறை யோசித்ததுண்டு. என் கேள்விகளுக்கு பதில் மட்டும் கிடைத்ததே இல்லை. சரி, பெண் குழந்தைகளுக்கு ஆடை அணிகளில் இருக்கும் மோகதான் போலும் நேகாவிற்கு என்று நினைத்தேன். தாயானாலும் என்ன, என்னிடம் பொறாமையோ என்று நினைத்து நேகாவிற்கும் அதுபோல காலணிகள் வாங்கி கொடுக்கலாம் என்று முயற்சித்தேனே. ஆனால் அவற்றை அவள் பிடிவாதமாய் அணிய மறுத்துவிட்டாள். ஏன் கையில் எடுத்துக்கூட பார்க்கவில்லை. இதன் பலனாய் எங்கள் வீட்டில் காலணிகள் நேகாவின் கை கேட்டாத உயரத்தில் வைப்பதுதான் வழக்கமாகிவிட்டது. என்னிடம் நேகாவுக்கு கோபம் வந்தால் நாற்காலில் ஏறி எடுத்தாவது என் காலணிகளை கிழித்து விடுவாள். யோசித்து ஆயாசம் மட்டுமே மிஞ்சிய வேளையில் அம்மாவிடம் பேசினாள். என்ன என்று தோன்றவே கையெடுக்க தொலைபேசியை உயிரூட்டி, ஹலோ அம்மா, எப்படி இருக்கிறீங்க? அப்பா எப்படி இருக்காரு? நேகாவோட டீச்சர் கூப்பிட்டு பேசினாங்கம்மா. ஆமாம் அம்மா, அதே பழைய பிரச்சனை தான். இல்லை ஐயோ அம்மா, இப்போ தானே ப்ரைமரி 1 இருக்கா? இப்போவே என்ன நீங்கள் இப்போவே அவள் பிஎஸ்எல்ஏ போகிற மாதிரி பேசுகிறீங்க? ஆமாம், நாங்கள் அவளை சைக்காட்டிஸ்ட்டை கிட்ட
கூட்டிகிட்டு போக போகிறோம். ஆமாம். அதில் என்னம்மா தப்பு? என்ன? சரி. ஐயோ அம்மா, அதுக்கும் இதுக்கும் என்னம்மா சம்மந்தம்? இல்லை, மற்றபடி நல்லா தான் இருக்கிறா. சரி, சாயந்தரம் மறுபடி ஃபோன் அடிக்கிறேன், வச்சிடுறேன். அம்மா அபிப்பிராயப்படி நான் வேலைக்கு போவது நேகாவுக்கு பிடிக்கவில்லை. அதே அவளுக்கு மனதில் சொல்ல தெரியாத வருத்தத்தை கொடுத்திருக்கிறது. அதனால் நான் வேலையை விட்டுவிடுவது நல்லது. என்ன பிரச்சனை வந்தாலும் என் வேலையை காரணம் காட்டுவதே அம்மாவின் வழக்கம். இதே இந்த 3 வருடங்களாக விடாமல் சொல்லிக்கொண்டு இருக்கிறார்கள். அம்மாவிற்கு இப்போது ஒரு புதிய காரணம் கிடைத்திருக்கிறது. நாளிதழ்களில் கொட்டை எழுத்தில் போட்டிருக்கிறார்களே, வீட்டிலே இருக்கும் பிள்ளைகள் படிப்பில் சிறப்பாக செய்கிறார்கள் என்று. நாளிதழுக்கும் விவஸ்தை என்பதே இல்லை. பள்ளி சிறார்களுக்கு நாளிதழ் வாசிக்கும் பழக்கம் பெருகி இருக்கும் இச்சமயத்தில் இப்படி போட்டால், தேர்வில் அவர்கள் மோசமாய் செய்தால் அம்மாவை காரணமாக்கவே வழி செய்கிறார்கள். இதோ இப்போது அம்மாவே அதை சுட்டி காட்டி தானே என்னை மடக்க பார்க்கிறார். நேகா படிப்பது 1ஆம் வகுப்பு. ஆனால் நாளிதழை படித்துவிட்டு அம்மா இப்போதே அவள் தொடக்க நிலை இறுதி ஆண்டில் படிப்பது போல பேசுகிறார். அடுத்த நாள் மனோ தத்துவ ரீதியாய் பற்பல கேள்விகள் எங்களையும் அதி முக்கியமாக நேகாவையும் கேட்ட மருத்துவர் அவளை சில படங்கள் வரைய சொன்னார். மரம், வீடு என்று பல படங்கள். கடைசியில் அம்மாவை வரைய சொன்னார். வழக்கம் போல நேகா அம்மாவை நொண்டியாக்கினாள். 2-3 வயசில் இருந்ததை விட தீவிரம் கூடியதற்கு காரணமே அவள் வளர்வதுதான். இத்தகைய பிரச்சனைகளை முளையிலே கிள்ளி இருந்தால் எளிது, இல்லையென்றால் அவள் வளர வளர அதுவும் உடன் வளரும். இப்போவும் தாமதமாகாம நீங்கள் சரியான நேரத்தில் தான் வந்திருக்கீங்க. இந்த நிலையை நாங்கள் டெலிஷன் ஆப்ரேஷன் என்றோ அரைகுறையாக காண்பது என்றோ கூறுவோம். இதை சரி செல்வது ஸ்லோபந்தான். செய்தால் நேகா பள்ளியில் இன்னும் சிறப்பாக செய்வா. 2 நாட்களாய் பேப்பர் படித்திருப்பீங்களே, வீட்டில் இருக்கும் தாய்மார்களின் குழந்தைகள் பள்ளியில் சிறப்பாக செய்வதாய் கணக்கெடுப்பு காட்டுகிறது. இது கணக்கெடுப்பு தானே தவிர முற்றிலும் ஏற்கக்கூடியதன்று. இருந்தாலும் ஓரளவு உண்மை இல்லாமல் இல்லை. இது உண்மையா பொய்யா என்று வாதிடல் அவசியமே இல்லை. அவரவர் குழந்தை சிறந்து விளங்கவே விருப்பம் இல்லையா? யாருமே அது தவறென்று நிரூபிக்க வேணும். வேலையிலிருந்து கொண்டு சவாலாய் பிள்ளையை வளர்க்கலாம். ஆனால் அவர்கள் தோற்றால் அந்த வருடங்கள் திரும்ப அவர்களுக்கு கிடைக்காது. அதைவிட அந்த குழந்தைகளுக்கு கிடைக்காது. வென்றால் மகிழ்ச்சிதான். பெரும்பாலும் தாய் வேலைக்கு போவது பிள்ளைகளை பாதிக்கலாம் என்றாலும் ஒரு சில குழந்தைக்கு அதிகமாக மனம் பாதிப்படுகிறது. இது விதிவிலக்கு தான். விதிவிலக்கு நம் வாழ்வில் வரும் பட்சத்தில் நாம் அதிக கவனமும் தியாகமும் செய்ய வேண்டும் என்பதை தவிர வேறு வழி இல்லை. உண்மையை உணர்ந்த பின்னும் அதை விட்டு ஓட முற்படுவது மடமை. உண்மையை சந்திப்பதுதான் புத்திசாலித்தனம். வயதாக நேகாவின் தீவிரம் கூடும் என்பதால் இப்போவே இதை நாம் குணப்படுத்தணும். காலில் ஷூ போட்டுக்கிட்டுட்டா அம்மா போன அப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு தான் அம்மாவை பார்க்க முடியும்னு அவன் மனசில் ஆழமாக பதிஞ்சிருச்சு. 2 வயசுலேருந்து அவங்க அம்மாவை அவள் மிஸ் பண்ணியிருக்கிறா, ஏங்கி இருக்கிறா. அதனால் அம்மாவோட கால் மேலேயும் காலணி மேலேயும் நேகாவுக்கு வெறுப்பு. காலும் காலணியும் இல்லாமல் அவள் அம்மாவை பார்க்க நினச்சி அதையே தன் மனசில் ஆழமாக பதிச்சு வச்சிருக்கா. இதனாலேயே அம்மாவை கால் இல்லாமல் அவள் வரைகிறா. தவிர காலணிகளை கண்டா கூட வெறுக்கிறா. அப்படி வரையும் போது அவளுடைய ஏக்கத்து மறந்து கிடைக்குது. இது ஒரு நிலைதானே ஒழிய வியாதி இல்லை. அதனால் நீங்கள் பயப்படாமல் எப்பவும் போல் அவகிட்ட நடந்துக்கங்க. 6 வயசில் ஸ்லோபமாக அவளை மறக்க வைக்க முடியும். வேலையை நீங்கள் விட்டுட்டு அவள் கூட இருந்து அவளுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுங்க. நிச்சயம் அவள் மறப்பா, மாறுவா. இதை இப்படியே விட்டா 13 வயது ஆக ஆக அவளுக்கே ஏன்னு தெரியாமல் சில வெறுப்புகள் அவளிடத்திலே வளரும். உங்கள் மகளை விட வேலை ஒன்றும் பெருசுன்னு எனக்கு தோணலை. நிச்சயமாக நீங்களும் அதை தான் நினைப்பீங்கன்னு தெரியும். அதிகம் யோசிக்காமல் வேலையை விட்டுட்டு 6 மாதம் தொடர்ந்து கண்காணி வச்சுட்டு வந்து என்னை பாருங்கள். விடைபெற்று திரும்பிய என் மனம் வேலையை விட தீர்மானித்தது. நேகாவின் தேவைகளை மையமாய் வைத்து நான் யோசிக்கவில்லையோ? இத்தனை நாள் அவளை 2ஆம் நிலையிலும் வேலையில் முன்னிலையிலும் வைத்தே நான் யோசித்திருப்பது புரிய ஆரம்பித்தது. நேகாவின் இடத்திலிருந்து நான் சிந்திக்க தவறிவிட்டிருந்தது புரிந்தது. இதையே அம்மா சொன்னபோது
ஏன் மனம் ஏற்கவில்லை என்று நினைக்காமல் இருக்க முடியவில்லை. மனோதத்துவம் என்று அறியாமலேயே அனுபவத்தில் அம்மா பற்பலவற்றை கற்றிருப்பதை எண்ணி மனம் வியந்தது. வீட்டுக்கு சென்றதுமே முதல் வேளையாக அம்மாவை தொலைபேசியில் அழைத்தேன். தீர்மானத்தை கூறியதுமே அம்மா மகிழ்ச்சியில் மலர்ந்தது தொலைபேசியினாலும் என்னால் உணர முடிந்தது. குரலில் நிகழ்ச்சியுடன் தன் சந்தோஷத்தை வெளிப்படுத்தினார் முழு மனதுடன். அடுத்ததாக என் ராஜினாமா கடிதத்தை கணினியில் தட்டச்ச ஆரம்பித்தேன். நண்பர்களும் உடன் வேலை செய்பவர்கள் நிச்சயம் அருமையான வேலையை உதறுகிறாயே என்றுதான் சொல்வார்கள். அதற்கெல்லாம் சலனமே படக்கூடாது என்று என் மனதிற்கு விடாமல் சொல்லி கொண்டிருந்தேன். வேலையை விட்டதும் மனதிற்கு வருத்தமாக தான் இருக்கும். என் வருத்தத்தை மறக்க காலம் நிச்சயம் எனக்கு உதவும். நேகாவின் நினைவில் நான் நொண்டியாவதையோ இல்லை அவள் வாழ்க்கையை நொண்டியாக்குவதையோ தாயான என் மனம் எப்படி ஏற்கும்?